குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சிலருக்கு மட்டும் ஏன் வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும். முயற்சிகள் எடுக்கும்போது அந்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையுமா என்பது தெரியாது. அந்த முயற்சியில் நிறைய பேர் தோற்று போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்றவங்க வேர்ல்டுலேயே உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஞான ரீதியாக பார்த்தா சக்ஸஸ் வேறு. நான் இப்போ இந்த மெட்டீரியலிசம் பற்றி மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த சக்ஸஸ் அடைஞ்ச பீப்புளோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2% இருக்குது. நான் பெரிய லெவலில் ஒரு 5 to 10% இருக்கக்கூடிய பீப்புள் அடுத்த லெவலில் இருக்காங்க. 10 to 30% பீப்புள் இருக்கிறவங்க அடுத்த லெவலில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் போய் ஜெயிக்க முடியுது, வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போக முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஒரு தோல்வியை எதிர்கொள்ளும் போது அந்த தோல்வியினால் அதிகமாக பாதிக்கப்படுவதில்லை. இப்போ சமீபத்தில் கூட ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு கோட் சொல்லியிருந்தார். நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தைகளோடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்பை பக்காவாக சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஃபேமிலியோடு இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு அமையலாம். அப்போ அவங்களுக்கு தெரியுது எப்போ தனிமைப்படுத்திக்கணும், எப்போ குடும்பத்தோடு இருக்கணுன்றது தெரியுது. இந்த கட்டுப்பாடு, இந்த சுய ஒழுக்கம் என்பது உங்களுக்கு முதலில் வர வேண்டும். தொடர்ந்து பலருக்கு ஏன் வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா, இந்த மெச்சூரான திங்கிங்கில் அவங்க போயிடுறதுனால, தோல்வியை கண்டு பயப்படாமல் இருக்கக்கூடிய காரணமாக ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அவன் பார்க்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அவன் பார்க்கிறான். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கல்லையும் ஒரு மண்ணையும் எடுத்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், ஒரு கல் ஒரு மண்ணுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதே பக்குவமாக பார்க்க தெரிந்த நபர் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த ஒரு சில பேருக்கு அதிகமாக வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இந்த கல் இந்த மண்ணை வச்சு நம்ம இருக்கக்கூடிய தொழிலை எப்படி இன்னும் சிறப்பு பண்ணிக்க முடியும், இல்லை இதிலேருந்து என்ன அவன் தெளிவுக்கு அவனுக்கு கிடைக்கிது, இது மூலிமா என்ன தொழில் பண்ணலாம், இந்த மாதிரி. இப்போ இதுலேயே கிடைக்கலனா கூட இதே சிந்தனையில் அவன் இருக்க எந்த இடத்திலெல்லாம் அவனுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்த்து விடுகிறான், வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறான். பல நபர்கள் வாய்ப்பு வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் மட்டும்தான், நான் அந்த வாய்ப்புகளை உருவாக்குகின்றேன், அந்த சூழ்நிலையை நான் வடிவமைக்கின்றேன், அந்த டைம் லைனை நான் கிரியேட் பண்ணி போகிறேன். இப்போது வாய்ப்பு வரட்டும்னு வெயிட் பண்ணுறவன் எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு டைம் லைன் இருக்குது, அந்த டைம் லைனில் போய் நீங்கள் ஆட் ஆகிற மாதிரி. பட் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் தப்பு பண்ணுறாங்க. ஒரு சில நபர்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஏன் ஒரு சில பேருக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குதுன்னா, ஒரு சிந்தனையை நினச்சி அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய வகையில் நேரமும் இருக்கும், பணமும் இருக்கும், அதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கும். அப்போ அவர்களால் ஒரு பெரிய டைம் லைனவே கிரியேட் பண்ண முடியும். அந்த டைம் லைனில் அவங்க மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியாது, அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேரையும் அந்த டைம் லைனில் இழுத்துட்டு போக முடியும். அப்படி இல்லாட்டினா அதே மாதிரியான மற்றவர்கள் அவர்களது சொந்த டைம் லைனையும் அவர்களால் கிரியேட் பண்ண வைக்க முடியும். அப்போ அடிப்படை புரிதலே என்ன அப்படின்னா, ஏன் ஒரு சில நபர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா, டயர்டாக மாட்டுறாங்க, டென்ஷன் ஆக மாட்டுறாங்க, கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு சில நேரத்தில் சங்கடங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் கூட இதுக்கப்புறம் இதை நான் எப்படி கொண்டு போகிறேன்றதுல நான் தெளிவாக இருப்பேன்றதுல ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அப்போது எப்போ போரிங் இல்லாமல் அந்த வாழ்க்கையவே ஒரு சிறந்த பயணமாக நினச்சிட்டு ஹாப்பியாக கொண்டு போகிறாங்களோ, தனது வாழ்க்கையவே அந்த ஒர்க்கு சார்ந்து எவன் ஒருத்தன் அமைச்சுக்கிறானோ, அதான் டயர்டாகாமல் அதில் வருமானம், டயர்டாகாமல் அதில் வெற்றி. அப்போ மெட்டீரியலிசமில் உங்களுக்கு வெற்றி வேணும், வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்கணும், என்ன பண்ணணும்னா டயர்டாகாமல் பண்ணணும் ஒரு வேலையை. டயர்டாகாமல் ஒரு வேலையை எப்போ நீங்கள் செய்வீங்கன்னா, உங்களுக்கு எப்போ பிடிச்ச வேலையை செய்கிறீங்களோ அப்போ தான் டயர்டாகாமல் அந்த வேலையை பண்ணுவீங்க. நீங்கள் பிடிக்காத வேலையை செய்யும்போது சீக்கிரம் டயர்டாயிடுறீங்க. சீக்கிரம் டயர்டாயிடுச்சுன்னா 100% எனர்ஜி அதில் போட முடியறதில்ல. 100% எனர்ஜி அதில் போட முடியாத காரணத்தினால 100% ரிசல்ட் வரதில்லை. 100% ரிசல்ட் வராத அந்த காரணத்தினால் அதற்குண்டான சன்மானமும் உங்களுக்கு கிடைப்பதில்லை. அப்போ ஏன் ஒரு சில வெற்றியாளர்கள் மட்டும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறானா, பிடிச்சதை செய்கிறான், பிடிச்ச என்விரான்மெண்ட்டில் செய்கிறான், டீப்பராக செய்கிறான், அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறான், அதிலிருந்து மாபெரும் பதில்கள் அவனுக்கு கிடைக்கிறது, அதில் அவன் மாஸ்டராகவே மாறிடுறான். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஏன் கஷ்டப்படுறான்னா, மற்றவன் என்ன பண்ணுறான்றதை பார்த்து பண்ணுறான். அப்போ அவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம காப்பி பண்ண முடியும், எல்லாத்தையும் அவன் நினைக்கிறத நம்ம காப்பி பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக பண்ண முடியாது. அப்போது தோற்று விடுகிறான். நிறைய பேர் இங்கே ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறதில்ல, ட்ரெண்ட் செட்டிங்கில் இருக்கிறவனை ஃபாலோ பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க. அதனால்தான் இத்தனை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கஷ்டப்படுவதற்கு காரணம், வருத்தப்படுவதற்கு காரணம், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாத காரணம். அப்போ யார் ஜெயிக்கிறான், எவனுக்கு வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்குதுன்னா, வாய்ப்பை உருவாக்கி கொள்பவன், தன்னைத்தானே செதுக்கிக் கொள்பவன்,
ஒரு சுயம்புவாக வலம் வருபவன் தன்னை இந்த உலகத்திற்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த நெரேட்டிவை அவன் செட் பண்ணுவான். நீங்க இவனை எப்படி பார்க்குறீங்கன்றது மேட்டர் இல்லை, நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்போ அந்த அந்த ஒரு பெரிய எறாவே அவன் கிரியேட் பண்றான்னு அர்த்தம். அதனால தான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மல்டி மில்லியனர்ஸ், மல்டி பில்லியனர்ஸ், ட்ரில்லியனர்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வித்தியாசமான சிந்தனை மிக்க கிரியேட்டிவ் பீப்புள் குடும்பத்துடனும் இருப்பார்கள், தனிமையும் படுத்திக் கொள்வார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் துவண்டு விடாமல் முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். நிறைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ப்பாங்க, நிறைய மக்களை வந்து மீட் பண்ணுவாங்க, அதில் நிறைய அனுபவங்களை கெயின் பண்ணுவாங்க. அதவே தன் வாழ்க்கையில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதுன்றதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அவரோட எதிர்காலமே தலைகீழாக மாறிவிடுகிறது, நினைத்து பார்க்க முடியாத அளவில் பாசிட்டிவாக மாறிடுது. பலரால் ஏன் அடுத்தடுத்த கட்ட யோசிக்க முடியறதுன்னா வேர்ல்டை பற்றின பெரிய எக்ஸ்போஷர் இல்லாத காரணத்தினால, எப்படி இந்த உலகத்தை அணுகணும்னு தெரியாத காரணத்தினால, பீப்புளோட மைண்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த சைக்காலஜி எப்படி பிரேக் பண்ணணும், அந்த சைக்காலஜி எப்படி கிராக் பண்ணணும்னு தெரியாத காரணத்தினால அவர்களால் வெற்றி பெற்ற மாடல்ஸாக இருக்க முடியறதில்ல. ஸோ வெற்றி பெற்றவர்களிடம் நாம் இருந்தால் வெற்றியை கற்றுக்கலாம். ஆனால் நம்ம இருக்கிறதே கஷ்டப்படக்கூடிய சர்க்கிளில் தான் நம்ம இருக்கோம். அப்போ வெற்றி பெற்றவனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னா வாய்ப்புகளை தைரியமாக உருவாக்கி கொள்ள வேண்டும், துவண்டு விடக்கூடாது. தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி கொண்டு அந்த சிந்தனையில் இருக்க வேண்டும். குடும்பத்துடன் இருக்கும்போது குடும்பம், தனியாக இருக்கும்போது தனியாக இருக்கும்போதும் குடும்பத்தில் இருக்கும்போதும் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா இப்போது நீங்கள் தாராளமாக இந்த மெட்டீரியலிசம் லைஃப்லேயே ஒரு ஞான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். ஒட்டியும் ஒட்டாமல் இருந்து கொண்டு இந்த மெட்டீரியலிசமையும் ஜெயிக்க முடியும், இறை வாழ்க்கையும் உங்களால் நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாவிலும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது, மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது, குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.